அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் மந்திரம். அப்போ இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு ஒரு கடவுள். சரிங்களா? அப்போது இந்த விஷ்ணு மாயாவை வந்து கேரளாவில் நிறைய பேர் வழிபாடு பண்ணுறாங்க. கேரளாவில் இதுக்குன்னே கோயில் இருக்குது. இந்த விஷ்ணு மாயாக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. சரி, இந்த குட்டிச்சாத்தான்னு சொல்லும் போது பேரே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நம்மளுக்கு எதனா தொல்லைகள் வருமா அப்படின்னா, நம்மளுக்கு எந்த தொல்லையும் வராது. இது முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பாதுகாக்கும். சரிங்களா? இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இதை வச்சு என்னென்ன செய்யலான்றது நீங்கள் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனை, உங்களுக்கு மனசில் ஏதாவது கவலைகள் எது இருந்தாலும் அதுக்கிட்ட சொன்னால் போதும், அது உடனே தீர்த்து வைக்கும். அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை அது சரி பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த விஷ்ணு மாயா இதுக்கு எதனா ஸ்பெஷல் பூஜை எதனா பண்ணோமானா அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு எளிமையான வழியை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு சின்ன எழுத்து, ஏன்னா இது ஈஸியாக தான் இருக்குது இந்த மந்திரம். சரிங்களா? இது வந்து கஷ்டமெல்லாம் கிடையாது. மந்திர உச்சரிப்பில் ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த வாக்கியம் கரெக்டாக நம்ம நாவில் உச்சரிப்பில் க்ளீனாக வரணும். அதை மாதிரி பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு சொல்லி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் அல்லது இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் குளிகை காலத்தில் நம்ம வச்சு செய்யணும். புரியுதுங்களா? அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்கடலை, அவல், வெத்தலைப்பாக்கு, பழம், ஊதுவத்தி, கற்பூரம், நெய் தீபம், இவ்வளோ தான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. இல்லை நான் இன்னும் கிராண்டான படையல் போடுறேன் அப்படின்னா, பழ வகைகள், ஸ்வீட்டு, இனிப்பு, காரம், இந்த என்னென்ன வகை இருக்குதோ உங்களுக்கு அதெல்லாம் போடலாம். நான்வெஜ் வச்சு பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி படையல்களை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நெய் விளக்கு வச்சுட்டு கிழக்கு முகமாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி குரு மந்திரம், பிள்ளையார் வணக்கம் இது ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு ஒரு 21 வாட்டி 21 வாட்டி குரு மந்திரம் ஒரு 21 வாட்டியும் பிள்ளையார் வணக்கம் 21 வாட்டியும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். காலை மாலை 2 வேளையும் நீங்கள் செய்யணும். பூஜை நாட்களில் மந்திர உச்சரிப்பு பிரம்ம முகூர்த்தம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மந்திர உச்சரிப்புக்கு நீங்கள் இருக்கும்போது வேறு எந்த நினைப்பும் வரக்கூடாது. ஒன்லே இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தானை தான் நம்ம மனசில் நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு அதை எந்த அளவுக்கு உரு போட்டு அந்த மந்திரத்தை நம்ம உரு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பார்வை நம்ம மேலே பட்டு உடனே நம்மளை நெருங்கி வரும். சரிங்களா? கவனம் சிதறக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். இந்த பூஜை நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முதல் நாள்லேருந்து 48 நாட்களுக்கு 2 வேளையும் படையல் வைக்கணுமா அப்படின்னா, 2 வேளையெல்லாம் படையல் வைக்க தேவையில்லை. ஒரே வேளை காலையில் மட்டும் படையல் வச்சா போதும். இல்லை நான் கலசம் வச்சு ரெடி பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் செய்யலாம் தாராளமாக. ஆனால் நெய் விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜை முறைக்கு நாட்களில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இந்த ஸ்மோக் பண்ணுறதோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. அது சுத்தபத்தம் ரொம்ப தேவை. சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்க சாமி, இதை நான் இந்த அளவு சுத்தபத்தமாக இருந்துட்டு இது எப்படி எனக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது தனி அறையில் எந்த இடத்துல நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே தனி அறையில் நீங்கள் தூங்கணும். பாய் மேலே படுக்கக்கூடாது. கீழே ஒரு பெட்ஷீட்டோ போட்டுக்கின்னு படுங்க. அப்போது கனவுலையோ இல்லை நேர்லையோ நீங்கள் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி அதுக்கிட்ட வணங்குறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு அது வந்து சக்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னா உங்களுக்கு நேரில் தரிசனம் கொடுக்கும். அல்லது கனவு மூலிமா வரும். இல்லைனா ஏதாவது சிம்டம்ஸ் காட்டும். குரல் தூரமாக கேட்குறது இந்த மாதிரியான சிம்டம்ஸுங்களை அது காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 10-15 நாள்லேயே வந்து இந்த சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலங்களில்
அதாவது இந்த பூஜை நாட்களில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ, சிவன் கோயிலுக்கோ இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோன்னும் போது கடவுள்கிட்ட முதல்ல நம்ம உத்தரவு கேட்கணும். எப்படின்னா, இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பூஜை செய்ய போகிறேன், நல்லபடியாக இதை வந்து எனக்கு இந்த பூஜை முறையை முடிச்சு கொடு, எந்த தங்க தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுன்னு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வர்றது நல்லது. இன்னொரு விஷயம், இப்போ இந்த விஷ்ணு மாயா அப்படின்றது வந்து எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, பண வரவுக்கு அதிகமாக வழி செய்யும், எதிரிகள் தொல்லை இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் அதுக்கு வழி செய்யும். அதாவது உங்களுடைய பிரச்சனை A to Z எல்லா பிரச்சனையும் இது ஒன்று வச்சு நீங்கள் சரி பண்ணலாம். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தேடுதல் தேவையில்லை. இதை ஒன்று வசியம் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இது ஒன்றே தீர்வாக இருக்கும். இந்த பிரச்சனைக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே அது வழிமுறைகள் இதுதான். அதை வர வச்சுட்டுன்னா நீங்கள் அதுக்கிட்ட சத்தியவாக்கு வாங்கிக்கணும். வர வச்சுட்டு இந்த மாதிரி நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு தேவைப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடு, என்னால் முடிஞ்ச படையல்களை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட சத்தியவாக்கு வாங்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் அது வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அவ்வளோ பக்குவமாக செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? எல்லாமே நல்லதே நடத்தி கொடுக்கும். இதை பார்த்து பயப்படுவதும் தேவையில்லை, யாருக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஆகாது. அதே மாதிரி பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தானே நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னும் போது உடல் கட்டு அவசியம், வீட்டில் பாதுகாப்பு இருக்கணும், பாதுகாப்பு எந்திரம் இல்லை நம்ம மந்திரத்தையாவது விநாயகர் மந்திரம், குலதெய்வ வசியம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தானே நம்ம கையில் எடுக்கணும். இது எதுவுமே இல்லாத ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போயிட்டாக்கா அது கண்டிப்பாக வந்து நம்மளை அடிச்சிடும். இது கண்டிப்பாக பிரச்சனை. புரியுதுங்களா? அதனால் இதை பார்த்து உஷாராக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.